இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா இன்னைக்கு மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் எப்படி நம்ம செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இந்த மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் சம்பந்தமா நம்மளுக்கு வரக்கூடிய ஜாப்ஸை எப்படி செய்யறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப இந்த பிகோபக்கஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை பொறுத்த மட்டும் நிறைய கேட்டகரிஸ்ல ஜாப்ஸ் வரும். இந்த நிறைய கேட்டகரிஸ்ல ஜாப்ஸ் வந்தாலும் நியூவா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு சொன்னா நீங்க எந்த ஜாப்ஸும் மோஸ்ட்லி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நீங்க வந்துட்டு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 60 to 100 டாஸ்க்கும் ஜாப்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் மாதிரி. நீங்க அதை சரியான முறையில் அதை செஞ்சு அதுக்கான சக்சஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும் டெம்பரரி சக்சஸ் ரேட்னா என்ன அப்படின்னு சொல்லி, அந்த டெம்பரரி சக்சஸ் ரேட்ல தான் நீங்க செய்யக்கூடிய சரியான வேலைகளுக்கு கிடைக்கக்கூடிய பேமெண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே தங்கி இருக்கும் அந்த சக்சஸ் ரேட்ல. இந்த சக்சஸ் ரேட்டை நீங்க கூட்டிக் கொள்ளணும். இதுக்கு பிறகு நீங்க பெரிய பெரிய ஜாப்ஸ் எல்லாம் செய்யணும் அப்படின்றதுக்காக வேண்டி இந்த டெஸ்ட்ல நீங்க சாட்டிஸ்ஃபைட்டா வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணணும். எந்த ஒரு ஜாப்பும் பிழையா செய்யாம சரியான முறையில செஞ்சு ஏர்ன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பிழையா செய்யாம சரியான முறையில செஞ்சு ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களோட சக்சஸ் ரேட் வந்துட்டு நல்ல ஒரு லெவல்ல இருக்கும். அடுத்தடுத்த ஜாப்ஸ் எல்லாம் வந்து நீங்க மிச்சம் ஈஸியா செய்யறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்ப அதனால எப்படி நம்ம இந்த மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படிங்கிற ஜாப்பை செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். உங்களோட டேஷ்போர்ட் நியூவா நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல ஃபைன் ஜாப்ஸுக்கு நேரே 3 இது இருக்கும். அதாவது இதோட இந்த ஹோம் பேஜ் என்ன மாதிரி நீங்க வச்சு கொள்ள போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க வந்துட்டு 3வது ஆப்ஷன் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த இருக்கிற எல்லா ஜாப்ஸுமே ஒரே ரோடு இருக்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். எல்லா ஜாப்ஸையும் ஈஸியா பார்த்து கொள்ளலாம் ஐடென்டிஃபை பண்ணி. அதனால நீங்க இதை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது இந்த மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் இல்ல எந்த ஒரு ஜாப் செய்யறேன்னு சொன்னாலும் உங்களுக்கு இது ஈஸியா இருக்கும். ஈஸியா அந்த ஹோம் பேஜை பார்த்து கொள்றதுக்கு. இதுக்கு அடுத்தது நீங்க கேட்டகரி செலக்ட் பண்ணி இந்த இடத்துல பாருங்க சர்ச் கிளிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. நிறைய கேட்டகரிஸ் இருந்தாலும் இப்ப நம்ம செய்ய போறது மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படிங்கக்கூடிய டாஸ்க். இந்த ஜாப்பை நம்ம செய்யறதுக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும்னு சொன்னா இந்த இடத்துல ஃபைன் ஜாப்ஸ் பண்ணியே கேட்டகரின்னு சொல்றீங்க அதை கிளிக் பண்ணி சர்ச் கிளிக் அப்படிங்கறத டிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்க சொன்னா அந்த கேட்டகரி சம்பந்தமான ஜாப்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வரும். இதுல பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன மாதிரியான ஜாப்ஸ் வருதோ அது எல்லாமே இந்த இடத்துல மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, முதலாவது கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டோம். இரண்டாவது நம்ம ஜாப் செய்யக்குள்ள எப்பவுமே எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொன்னா இந்த இடத்துல டைம் டு ரேட் அப்படின்னு சொல்லிட்டு 1 டேல பேமெண்ட் கிடைக்கிற ஜாப்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அப்ப இந்த மாதிரி ஜாப்ஸுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோம்னா 7 days சொல்லிருக்கு. இந்த 7 days அப்படிங்கிறவங்களும் சம்டைம் உங்களுக்கான பேமெண்ட்டை 1 டேல பேமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த ரீசன்னால நீங்க முதல் ஃபர்ஸ்ட் டேல உங்களுக்கான அந்த இன்கம் தாரம் அப்படின்னு சொல்றவங்க ஜாப்ஸுக்கு முன்னுரிமை கொடுங்க. அதே மாதிரி ரெண்டாவதா நீங்க மற்ற ஜாப்ஸுகளுக்கு அடுத்த கட்ட முன்னுரிமை கொடுங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ஜாப்ஸுக்குமான பேமெண்ட் இந்த இடத்துல இருக்குது.
ஜாப்ஸை செய்யறதுக்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுவரையும் 3835 பேர் இந்த ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இன்னும் 5000 ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு, டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு நிறைய பேருக்கு இடம் இருக்குது. அப்ப அதனால இந்த ஜாப்பை நீங்க செய்ய இயலும். அதே மாதிரி இந்த ஜாப்பை செய்ய இயலும். சோ இந்த ஜாப்பை செய்ய இயலும். இப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னா 225 பேருக்கு தான் இந்த ஜாப்பை கொடுத்திருக்கிறாரு. 215 பேர் செஞ்சிட்டாங்க. சோ இதையும் நீங்க ட்ரை பண்ணி செய்ய இயலும். ஆனால் உங்களுக்கு ஒரு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 10 பேருக்கு தான் இந்த சான்சஸ் இருக்குது, அல்லது 5 பேருக்கு தான் சான்சஸ் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஜாப்ஸ். அந்த மாதிரி ஜாப்ஸுங்களை நீங்க செய்ய போக வேணாம். ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா அந்த 10 அல்லது 5 பேரும் உங்களுக்கு வந்துட்டு அந்த பேமெண்ட் கிடைக்காம போயிடும். ஸோ அதனால இது ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க செய்யக்கூடாது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னா ஃபுல்லா இந்த மாதிரி ஃபுல்லா ஆகுறத வந்துட்டு செய்ய வேணாம். நிறைய ஜாப்ஸ் இருக்குது இதுல, நீங்க ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்க உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு ரெட் கலர்ல இருக்கிறதுங்களை செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்க. ரெட் கலர்ல இருக்கிறதுக்கு செய்யறதை தவிர்த்து கொள்ளுங்க. கிரீன் அண்ட் ப்ளூ ஜாப்ஸுங்களை செய்யறதை மோஸ்ட்லி நிறைய செய்ய பாருங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது ஓகே, இந்த இடத்துல எம்ப்ளாயர் ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்க, நீங்க ஹை டு லோ அப்படிங்கறத டிக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. ஸோ நீங்க இதை சேஞ்ச் பண்றதால வந்துட்டு என்ன நடக்கும்னு சொன்னா இந்த சக்சஸ் ரேட்டுங்கிற விஷயம் வந்துட்டு ஹைல இருந்து லோ வரையும் ஓடப்படி போகும். அப்ப நீங்க சக்சஸ் ரேட்டை இதை செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா முதலாவதுல இருந்து நீங்க இந்த மாதிரி சக்சஸ் ரேட் ஓட பண்ணப்படும். அதுக்கு பிறகு நீங்க ஜாப்பை செஞ்சு கொள்ளையிலும். இப்போதைக்கு நான் ஒரு ஜாப்பை ஓபன் பண்றேன். இதுல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படிங்கிற ஜாப்ஸ் வந்துட்டு நிறைய ஜாப்ஸ் வரும். ஆனா இந்த ஜாப்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால நீங்க இந்த ஜாப்பை செய்ய போறீங்கன்னு சொன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி, எப்பவும் ஒரு ஜாப்பை செய்யக்கூட நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓபன் நியூ டேப்ல ஓபன் பண்ணுங்க. நீங்க நியூ டேப்ல ஓபன் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஒர்க்கை செய்யறதுக்கு மிச்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க இதனால எந்த மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் ஜாப்பை செய்ய போறீங்களோ அதை நீங்க நியூ டேப்ல ஓபன் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல 2 மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் ஜாப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே சேம் கான்செப்ட்ல தான் அந்த ஒர்க் இருக்கும். எதுவுமே டிஃப்ரெண்டா இருக்காது. மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட்னு சொன்னாலே என்ன அப்படின்னு சொன்னா நார்மலா அவங்க ஒரு வெப்சைட் ஒன்று வச்சிருப்பாங்க, தந்திருப்பாங்க. அந்த வெப்சைட்டுக்கு நீங்க விசிட் பண்ணிட்டு அவங்களோட வெப்சைட்ல இருக்கக்கூடிய ஒரு 4 அல்லது 5 அல்லது ஒரு 10 போஸ்ட் அல்லது பேஜை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் யூஆர்எல், நீங்க விசிட் பண்ண 10 பேஜஸ்ல ஒரு 3 பேஜோட யூஆர்எல், இந்த மாதிரி விஷயங்களை தான் கேட்பாங்க. மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படின்னு சொன்னால இதுதான், இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. அப்ப இந்த மாதிரி ஜாப்ஸை நீங்க செய்யணும் அப்படின்னு சொன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட்னு சொல்லிட்டு நிறைய ஜாப்ஸ் இருக்கும். எல்லாம் சேம் மெத்தட்லாம் செய்யறது. இந்த பேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தெரியும். இது எம்ப்ளாயரோட ஸ்டேட்டஸ் சம்பந்தமான விஷயங்கள். ஓகே, இதுக்கு அடுத்து இந்த ஹோல்ட் ஜாப் கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணி ஜாப் செய்யறது இல்லை யாரும். தயவு செஞ்சு இந்த ஹோல்டு பண்ணி ஜாப்பை செய்ய போகாதங்க. ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாப்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க எப்படி செய்யணும், செஞ்சது பிறகு அவர் என்ன மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு இருந்து கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கு பிறகு நீங்க அப்லோட் பண்ண வேண்டிய ப்ரூஃபுங்க இந்த இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ஜாப்புக்குமே இந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இன்னொரு ஜாப் தந்திருக்காங்க, மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட்னு சொல்லிட்டு. இது எம்ப்ளாயரோட ஸ்டேட்டஸ் சம்பந்தமான விஷயங்கள். இதுலயும் ஹோல்ட் இருக்குது. ஹோல்ட கிளிக் பண்றது இல்ல. முதலாவது ஆப்ஷனை யாரும் கிளிக் பண்றது இல்ல. இந்த ஆப்ஷனை நீங்க மெயின்ல எடுக்க வேணாம் இப்போதைக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் உங்களுக்கு நீங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும்னு சொல்லி இந்த இடத்துல தந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஒரு நோட் தந்திருக்கிறாரு. அதோட சேர்த்து என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்க இந்த ஜாப்பை செஞ்சது பிறகு கொடுக்கணும் இவருக்கு அப்படின்னு சொல்லிங்கிற டீட்டெயில் கொடுத்துக்கிறாரு. எந்த இடத்துல என்ன டீட்டெயில் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான உங்களுக்கு ப்ரூஃபை சப்மிட் பண்றதுக்கான இடங்கள் இருக்குது. இப்ப இந்த மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் அப்படிங்கிற ஜாப்பை நம்ம செய்வோம். இப்ப இந்த ஜாப்பை செய்யறதுக்கு என்ன வேணும், இதுல பாக்குறோம் 3000 பேருக்கு இந்த ஜாப்பை கொடுத்துக்கிறாரு. 1133 பேர் இதை செஞ்சிருக்கிறாங்க. ஓகே, நான் அப்ப இந்த ஜாப்பை செய்ய போறேன். இப்ப முதலாவது நம்ம ரீட் பண்ணணும். முதலாவது நீங்க ஒரு ஜாப்பை எடுத்தீங்கன்னு சொன்னா முதலாவது ரீட் பண்ணுங்க. அந்த ஜாப்பை செய்யறதுல எடுத்த உடனே போயிட்டு கடை போயிட்டு செய்யறதுல முதலாவது அதை ரீட் பண்ணுங்க. இவர் என்ன சொல்லிக்கிறாரு, கிளியர் ப்ரௌசர் குக்கீஸ் ஃபெஸ்ட், அதாவது நீங்க இந்த ப்ரௌசரோட குக்கீஸை கிளியர் பண்ணணும் அல்லது நீங்க பிரைவேட் ப்ரௌசர் ஒன்று ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இந்த இடத்துல நான் ஒன்று கூறிக்கொள்றேன். என்னன்னு சொன்னா நீங்க பிகோபக்ஸ்ல வரக்கூடிய இந்த குக்கீஸ் கிளியர் பண்ற ஜாப்ஸுங்களை செய்யறதை தவிர்த்து கொள்ளணும். ஆனா மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட்ல குக்கீஸை கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி இப்படியான ஜாப்ஸ் வருதுன்னு சொன்னா நீங்க இதை செஞ்சு கொள்ளையிலும். ஏன்னு சொன்னா குக்கீஸை கிளியர் பண்ணிட்டு செய்யுங்க இந்த ஜாப், அல்லது பிரைவேட் ப்ரௌசரை ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்ப அதனால நம்ம பிரைவேட் ப்ரௌசர் ஓபன் பண்ணி செஞ்சு கொள்ளையிலும். அப்ப இது வந்துட்டு குக்கீஸை கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. அப்ப அதனால நம்ம இந்த ஜாப்பை செய்ய போறோம். ஆனா சில இடங்கள்ல வந்துட்டு உங்களோட குக்கீஸ், அதாவது ஹிஸ்டரி எல்லாமே ஃபுல்லா கிளியர் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் கேட்பாங்க. ஸ்கிரீன்ஷாட் கேட்கிற ஜாப்ஸுங்களை செய்ய போகக்கூடாது. ஓகே, இப்போதைக்கு முதலாவது இவர் சொல்றாரு வந்துட்டு இந்த ப்ரௌசரை ஹிஸ்டரியை கிளியர் பண்ணுங்க அல்லது பிரைவேட் ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. ரெண்டாவது இந்த லிங்குக்கு விசிட் பண்ணுங்க அல்லது இந்த லிங்குக்கு விசிட் பண்ணுங்க. அதே மாதிரி விசிட் பண்ற டைம்ல அவரோட டொமைன் நேம் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. அதுக்கு அடுத்தது
ஓகே, நீங்க 10 பேஜஸை விசிட் பண்ணணும் கட்டாயம். அதோட சேர்த்து ஒவ்வொரு பேஜஸ்லயுமே 25 செகண்ட்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. அதே மாதிரி நீங்க 10 பேஜஸ்ல வியூ பண்ணணும்னு சொன்னா பேமெண்ட் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி டோட்டலா நீங்க 3 மினிட்ஸ் அவரோட வெப்சைட்ல விசிட் பண்ணிக்கணும், ஐபி ட்ராக் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. இதுக்கு அடுத்தது என்ன சொல்லிக்கிறாரு, ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதே மாதிரி நீங்க கிளிக் பண்ற அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ்ல 1 மினிட் நீங்க இருக்கணும், அதாவது ஸ்க்ரோல் டவுன் பண்ணி இப்படி இந்த மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு விசிட் டு அதர் பேஜஸ் இன்சைட் த அட், அதாவது நீங்க அட் சைட்டுக்கு போயிருப்பீங்க. அந்த அட் சைட் ஒரு வெப்சைட் மாதிரி ஒன்று இருக்கு அட்ல வந்துட்டு, அதுல இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ல 2 அட்ல கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இவ்வளவும் நீங்க செய்ய வேண்டிய வேலை. பட் இந்த இருக்கிற வேலையை நீங்க எப்படி ஈஸியா செய்யலாம்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப நீங்க 10 பேஜஸ் விசிட் பண்ணணும் கட்டாயம்னு சொல்லி போட்டுக்கிறார். ஆனா நீங்க 10 பேஜஸ் விசிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதை எப்படி நம்ம விசிட் பண்ணாம செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு அடுத்தது நோட் ஒன்று தந்திக்கிறாரு. எவ்ரி ஸ்டெப்ஸ் வில் பி, அதாவது எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களை வந்துட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க 3 மினிட்ஸ் வந்துட்டு கட்டாயம் இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல போட்டுக்கிறாங்க. இது ஒரு நோட் ஒன்று. இதுக்கு அடுத்தது நீங்க இந்த ஜாப்பை செஞ்சது பிறகு உங்ககிட்ட இருந்து இவங்க என்னென்ன கேட்கறாங்க, அப்படி இந்த ப்ரூஃபை நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்றதுன்னு சொல்லி இந்த இடத்துல போட்டுக்கிறாரு. நீங்க பேஜ் ஒன்று விசிட் பண்ணிருப்பீங்க தானே, ஸோ அதோட யூஆர்எல் இந்த இடத்துல கேட்டிருக்காரு. அடுத்தது நீங்க 6வது போஸ்ட்டை நீங்க விசிட் பண்ணிக்கக்கூடிய பேஜோட யூஆர்எல், அதே மாதிரி நீங்க 9வது தடவை எதை நீங்க விசிட் பண்ணீங்களோ அதோட யூஆர்எல். அடுத்தது இந்த இடத்துல 4வது கேட்டிருக்காரு, சப்மிட் யூஆர்எல் ஆஃப் செகண்ட் பேஜ் ஆஃப் அட் யூ விசிட்டட், அதாவது இந்த இடத்துல நீங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேஜ் ஒன்று விசிட் பண்ணுவீங்கன்னு சொல்லி இந்த வெப்சைட் உண்டு. அதுல 2வதா நீங்க அந்த வெப்சைட்ல விசிட் பண்ணிட்டு அட் 2 கிளிக் பண்ணிருப்பீங்க. அந்த 2வது அட்டோட யூஆர்ல கேட்கிறாரு நீங்க விசிட் பண்ண, அதை நீங்க ஒவ்வொன்றும் இந்த இடத்துல என்டர் பண்ணி நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னு சொன்னா ஓகே. இப்போ இந்த ஜாப் எப்படி ஈஸியா செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். நார்மலா நீங்க என்ன செய்வீங்க, இந்த லிங்குக்கு விசிட் பண்ணுவீங்க, 10 பேஜஸ் விசிட் பண்ணுவீங்க, ஒவ்வொரு 10 பேஜஸ்ல 25 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவீங்க. அதோட சேர்த்து ஒரு பெரிய ஒரு பிக் ஆட்ல கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணது பிறகு வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய 2 ஆட்டோ வந்துட்டு கிளிக் பண்ணுவீங்க. செஞ்சுட்டு இவர் கேட்கக்கூடிய யூஆர்எல்லாம் கொடுப்பீங்க. இந்த மாதிரி இந்த ஜாப்பை கட்டாயம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க விரும்பினா செஞ்சு கொள்ளையிலும். பட் இதை வந்துட்டு நம்ம குயிக்கா ஒரு இன்கம் ஒன்று போகணும், அதே மாதிரி அவருக்கு வந்து டாஸ்க் செஞ்சு நம்ம நல்ல ஒரு முறையில செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க நீங்க கடன்னு சொல்லி 10 பேஜஸையும் ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அவர் கேட்டிருக்கக்கூடிய பேஜோட யூஆர்எல், 6 பேஜோட யூஆர்எல், 9 பேஜோட யூஆர்எல் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து கொள்ளையிலும். ஆனா இப்ப நான் வந்துட்டு இதை ஷார்ட்டா செய்யறதுக்கான ஒரு ஐடியா ஒன்று சொல்லி தரேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தோம்னா முதலாவது ஒரு பிரைவேட் ப்ரௌசர் ஓபன் பண்ண சொல்லிக்கிறாரு, அல்லது குக்கீஸை கிளியர் பண்ண சொல்லிக்கிறாரு. இப்ப நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 3 புள்ளிகளை கிளிக் பண்ணிட்டு பார்த்தேன்னு சொன்னா நியூ டேப், நியூ விண்டோ, நியூ இன்கண்டியோ விண்டோ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதுல நான் வந்துட்டு இந்த 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணி பிரைவேட் ப்ரௌசரை ஓபன் பண்றேன். ஸோ கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு 2 ப்ரௌசரையும் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ என்னோட ஸ்கிரீன்ல வந்துட்டு நான் பிகோ ஒர்க்கர்ஸ்ல ஒர்க் பண்ற ஸ்கிரீனும் இருக்குது, அதே மாதிரி நியூ இன்கண்டியோ விண்டோ அப்படிங்கக்கூடிய இந்த இருக்கிற விண்டோவும் இருக்குது. இப்போ இதுல எப்படி நான் டாஸ்க் செய்ய போறேன்னு சொன்னா, முதலாவது அவர் ஒரு லிங்க் தந்திருக்கிறார் தானே, ஸோ அதாவது இந்த லிங்கை போயிட்டு நான் விசிட் பண்ணணும். அப்போ நான் இதை காப்பி பண்ணி இந்த டேப்ல பேஸ்ட் பண்றேன், அல்லது நீங்க நியூ டேப்லேயே இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி கொள்ளையிலும். ஓகே, இந்த யூஆர்எல் நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நிறைய போஸ்ட் வரும். இதுல இவரோட டொமைன் இருக்கிற மாதிரி எந்த வெப்சைட்ல இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இது முதலாவது வரக்கூடியது தான். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி கொள்றேன். கிளிக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா இவரோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகினது பிறகு இந்த இடத்துல அவர் என்ன சொல்லிக்கிறார், 3வது 10 போஸ்ட்டுக்கு விசிட் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்லயுமே பேஜஸ்லயுமே 25 செகண்ட்ஸ் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இப்ப நான் வந்துட்டு இதுல 10 பேஜஸ் விசிட் பண்ண போறது இல்ல. இப்ப இதுல நான் வந்துட்டு என்ன செய்யறேன், அடுத்த இதை பாக்குறேன், ஒரு பெரிய ஒரு அட்ல கிளிக் பண்ணணும். அதே மாதிரி அந்த கிளிக் பண்ண அட்டுக்குள்ள வரக்கூடிய பேஜஸ்ல 2 இன்சைட் அட்டை கிளிக் பண்ணணும். இதுக்கடுத்து இவர் என்னென்ன கேட்கிறாருன்னு சொன்னா இவரோட பேஜ் விசிட் பண்ணக்கூடிய யூஆர்எல், அதே மாதிரி 6வது பேஜ் வரக்கூடிய ஒரு யூஆர்எல், அதே மாதிரி 9வது பேஜோட யூஆர்எல், அதே மாதிரி நம்ம கிளிக் பண்ண அட்வர்டைஸ்மெண்டோட இன்சைட் 2வது பேஜோட யூஆர்எல். இப்போ இதுல முதலாவது போஸ்ட் நம்ம பார்க்கணும். அப்ப அதனால நான் இந்த இடத்துல வேற வெப்சைட் டொமைனோட நேமுக்கு வந்து கொள்றேன். நேமுக்கு வந்துட்டு ஓகே, இதை நான் ஃபுல்லி ஸ்கிரீன் பண்ணி கொள்றேன் உங்களுக்கு ஈஸியா விளங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி. இது அவரோட முதலாவது போஸ்ட், இது 2வது போஸ்ட், இது 3வது போஸ்ட், இது 4வது போஸ்ட், இது 5வது போஸ்ட், இது 6வது போஸ்ட், இது 7வது, இது 8வது, இது 9வது. இப்ப இவர் இங்க என்ன தந்தி கட்டிக்கிறாரு, 9 நீங்க 10 போஸ்ட்டை விசிட் பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் பேஜோட யூஆர்எல், 6வது பேஜோட யூஆர்எல், அதே மாதிரி 9வது பேஜோட யூஆர்எல். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த ஜாப் செய்யறதுக்கு இவரோட வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிக்கிறேன். பேஜை ஓபன் பண்ணல, பேஜ் எதையுமே விசிட் பண்ணல. இதை ரைட் கிளிக் பண்ணணும்னு சொன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் சொல்லி வரும். இது அவரோட முதலாவது பேஜோட போஸ்டோட யூஆர்எல்.
அப்போ நான் முதலாவது போஸ்டோட யூஆர்ல ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல கொப்பி லிங்க்னு சொல்லி வரும். இந்த கொப்பி லிங்கை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ப்ரூஃபுக்கு நான் இதை போட்டுக்கொள்றேன். இது அவரோட முதலாவது போஸ்டோட யூஆர்எல். இதே மாதிரி ஒரு 6வது பேஜ், இது முதலாவது, இது 2வது, இது 3, இது 4, இது 5, இது 6வது. இப்போ இந்த 6வது போஸ்டோட யூஆர்லையும் ரைட் கிளிக் பண்றேன். ஹெட்டிங்ல ரைட் கிளிக் பண்ணா கொப்பி லிங்க் அட்ரஸ் சொல்லி வரும். இதையும் காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். இதுக்கு அடுத்தது 3வது எனக்கு இருக்கிற 9வது. இப்போ நான் இது 6வது தானே எடுத்திருந்தேன். இது 6ன்னு சொன்னா இது 7, இது 8, இது 9. ஸோ இது 9வது போஸ்டோட யூஆர்எல். இந்த 9வது போஸ்டோட யூஆர்லையும் ரைட் கிளிக் பண்ணி காப்பி லிங்க் பண்ணிக்கொள்றேன். பண்ணிட்டு இதையும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ணது பிறகு அடுத்தது என்ன கேட்கிறாரு, நீங்க அதாவது நீங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா விளங்கும். நீங்க ஒரு பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி வரக்கூடிய அந்த பேஜ்ல இருக்கக்கூடிய 2 அட்வர்டைஸ்மெண்ட் பேஜஸ் கிளிக் பண்ணணும். இன்சைட் அட்னு சொல்றது அதுதான். அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு ப்ரூஃப் என்ன கேட்கிறாரு, நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணிருக்கக்கூடிய 2வது பேஜோட விசிட் பண்ணிக்கக்கூடிய அட்டோட யூஆர்எல். இப்ப இவர் என்னது சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது இவர் வெப்சைட்ல இருக்கக்கூடிய பிக் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண சொல்றாரு. நான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னா இதை ஏன் மதிச்சேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல பாருங்க அட்ஸ் பை கூகுள்னு சொல்லியிருக்கிறது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் எங்க இருக்குன்னு சொன்னா இந்த இடத்துல ரைட் சைட்ல இருக்கிறது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். பட் இதுல அட்ஸ் பை கூகுள்னு சொல்லி காட்டாத ரீசன்னால இது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி இயலாது. ஸோ நான் ஸ்கிரீனை சின்னது ஆக்கி பாக்குறேன். இது அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி இது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு 100% சொல்லிக் கொள்ள இயலாது. ஓகே, இது அட்வர்டைஸ்மெண்ட். இந்த இடத்துல பார்த்தோம்னா தெரியும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்குது. இதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ இவர் சொல்லிக்கிறார் ஒரு பிக் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண சொல்லிக்கிறார். நீங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இதுல கிளிக் பண்ணணும். ஸோ நீங்க இந்த இடத்துல இருக்கிற பேனர் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம், அல்லது இதை கிளிக் பண்ணலாம். இதுல ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய முதலாவது அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றேன், அல்லது இந்த இடத்துல இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்றேன். ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ண போறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா கூகுள் அட்ஸ் பை கூகுள்னு சொல்லியிருக்குது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்றேன். இதுக்கு மேல கிளிக் பண்ணணும்னு சொன்னா இந்த ஆட் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனது பிறகு அவர் என்ன சொல்லிக்கிறாரு, இங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணிட்டு 1 மினிட் மாதிரி ஸ்டே பண்ணணும்னு சொல்லிக்கிறேன். நான் ஸ்டே பண்ணல. 1 மினிட் மாதிரி இதுக்குள்ள வந்துட்டு நான் வெயிட் பண்ணல. வெயிட் பண்ணாம 2 அதர் பேஜஸ் விசிட் பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள இருக்கிற 2 பேஜஸ் விசிட் பண்ண சொல்றாரு. இப்போ பேஜஸ் எதுன்னு சொன்னா இந்த இடத்துல கூடிய ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பேஜஸ் இதுல நீங்க போயிட்டு ஒரு 2 பேஜஸ் விசிட் பண்ண சொல்றாரு. இதுல நான் வந்துட்டு ஒரு பேஜை விசிட் பண்ணிட்டு இதோட யூஆர்எல் இந்த ஐட்டோட யூஆர்எல் நீங்க இந்த இடத்துல கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துக்கு வரேன்னு சொன்னா இந்த இடத்துல செகண்ட் பேஜ்ல வரக்கூடிய அட்ஸோட யூஆர்எல் இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு இதை நீங்க சப்மிட் ப்ரூஃபா கொடுக்கணும். இந்த அட்ஸ் எடுத்தது உங்களுக்கு விளங்கிருக்கும். நீங்க அவரோட வெப்சைட்டோட பேஜுக்கு விசிட் பண்ணிட்டு நான் பெக் பண்ணி காட்டுறேன் அந்த அட்ஸ் லிங்க் எடுத்தது எப்படின்னு சொல்லி விளங்கலன்னு சொன்னா பாத்துக்கொள்ளுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வருது. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரக்கூடிய யூஆர்எல் அவர் கேட்கல. அவர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய 2 பேஜை விசிட் பண்ணிட்டு நீங்க விசிட் பண்ண 2வது பேஜோட யூஆர்எல் தான் கேட்கிறாரு. அப்ப நான் இதுல ஒரு பேஜை விசிட் பண்றேன். பேஜை விசிட் பண்ணிட்டு 2வது பேஜை கேட்கிறாருன்னு சொன்னா 2வது பேஜ்ல வந்துட்டு இன்னொரு பேஜையும் கிளிக் பண்ணிட்டு அதோட யூஆர்எல் சொன்னா இந்த இருக்கிற யூஆர்எல் தான் நான் காப்பி பண்ணணும். இப்போ நான் ஐட்டெல்லாம் கிளிக் பண்ண தேவையில்லை. நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி எல்லாம் கிளிக் பண்ண தேவையில்லை. நீங்க உடனே அந்த பேஜுக்கு விசிட் பண்ணிட்டு நீங்க அந்த யூஆர்எல் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தோம்னா நம்மளோட வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம சப்மிட் பண்ண போறோம். சப்மிட் பண்ண மட்டும் நம்மளுக்கான பேமெண்ட் கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம். கிரேட்னு சொல்லிட்டு டாஸ்க் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்குது. இப்போ நான் இதை ஹோம் பேஜுக்கு போய் பார்க்குறேன். இந்த இடத்துல பாருங்க பெண்டிங்ல இந்த இடத்துல அமௌண்ட் அட் ஆயிருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்தது இன்னொரு ஜாப் நம்ம செய்வோம். இதுல 10 நிமிஷம் மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட்ல முதலாவது கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்கிறேன். கேட்டகரி செலக்ட் பண்ணது பிறகு ஏதோ ஒரு ஜாப் மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் ஆல்ரெடி செஞ்ச ஜாப் இல்லாம நான் இன்னொரு ஜாப்பை செஞ்சு காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்ச அதே ஜாப்ஸ் மாதிரி இருக்குது. அதனால நான் இதை செய்யல. இந்த ஜாப்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ நான் இன்னொரு ஜாப்ஸுக்கு போறேன். ஸோ அந்த ஜாப்ஸ் அவைலபிளா இல்லை. ஓகே, நான் உங்களுக்கு இன்னொரு மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட் ஜாப்பை செஞ்சு காட்டுறேன். இதுல பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் டெஸ்ட் விசிட்ல 2வது ஜாப்ஸ் நம்ம செய்ய போறோம். இந்த 2வது ஜாப்ஸ் செய்யறதுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது நம்ம செஞ்சது ஒரு டைப் ஜாப்ஸ். இப்போ இது செய்ய போறது வந்து 2வது டைப். எல்லாமே சேம் கான்செப்ட்ல தான் இருக்கும். ஆனா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். அதுக்கு செஞ்சது பிறகு இந்த ஒர்க்கை